தமிழக வெற்றி கழகத்துடன் அஇஅதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என தொடர்ந்து பல முயற்சிகள் நடைபெற்றன. பிறகு அதற்கு வாய்ப்பில்லை என்றால் தாவேகா தனித்து போட்டியிடும், நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தாவேகா தனித்து போட்டி என விஜய் கூறியதால் அதிமுகவுடன் வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் கூறப்பட்டது. கிட்டத்தட்ட அதிமுகவிலே கூட்டணி பேசி முடித்து விட்டார்கள் என்று இபிஎஸ்ஏ கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் விஜயிடம் கூட்டணி குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி. அது குறித்து நாம் முழுமையாக பார்ப்பதற்கு முன்னால் ஊழல் குறித்து, அதிமுக ஒரு ஊழல் கட்சி, கட்சியிலே பலர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு சென்று சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் காலையிலே கடுமையாக விமர்சனம் வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி. அப்படி என இபிஎஸ் பேசினார். அந்த என்டிடிவி தமிழ்நாடு சம்மிட்டிலே இபிஎஸ் என்ன பேசினார் ஊழல் தொடர்பாக என்பது குறித்து தற்போது நாமும் பார்க்கலாம். இதோ இபிஎஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாகம் என்பதை மாண்புமிகு அம்மாவும் நிரூபித்து காட்டுகின்றார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நிரூபித்து காட்டுகின்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மீதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீதிமன்றம் சென்று எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல் என்று ஒரு கருத்தை சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றது. பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்றது, தடையாணை வாங்கப்பட்டது. பிறகு உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தடையாணை நீக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை அனுப்பப்பட்டு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது யார் என் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே திரும்ப பெறுவதாக சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டை வைத்து பதிவு செய்து விட்டார். அதை நீக்க முடியாது. பல ஊடகத்திலும் பத்திரிகைகளும் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நான் நிரபராதி என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறேன் என்று சொல்லி இந்த வழக்கை நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கின்றார், சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார். அப்படிப்பட்டவரெல்லாம் அவருடைய அமைச்சர் இடம் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் பொதுக்கூட்டத்திலே செந்தில் பாலாஜியை பற்றி விமர்சனம் செய்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒருவரை தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து அமைச்சர் கொடுத்து இப்போ ஊழல் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கின்றது. தற்போது இபிஎஸ் ஊழல் குறித்து அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு விடயம் மிக தெளிவாக இருக்கிறது. பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு வைப்பார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு நன்காக தெரியும் யார் தண்டனைப்பட்டு சிறைக்கு சென்றார்கள், எந்தெந்த வழக்கு நடைபெற்று இந்த வழக்கு பொய் வழக்காக மாறியது என்பதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களாக நாங்களும் அந்த உண்மை செய்திகளை சத்தியம் தொலைக்காட்சி உள்ளதென்றும் இல்லதென்றும் மிக தெளிவாக இது போன்ற வழக்குகளில் யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் சிறைக்கு சென்றார்கள், எந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கு விசாரணை போது யார் கைது செய்யப்பட்டார்கள், பிறகு வெளியே வந்தார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பது என்பதையெல்லாம் மிக தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பொதுமக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலம் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பார்கள். உண்மையை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட அதிமுக சேர்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து கேட்கிறார். ஒரு மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவில் நீண்ட காலம் இருந்தவர், தற்போது வெளிப்படையாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற அழைப்பு விடுத்தும் தொடர்ந்து கேட்டும் அவருக்கு ஏனோ என் கார்டு மிக தெளிவாக போட்டு விட்டார் இபிஎஸ். ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டார், அவரை சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். இன்று அந்த தமிழ்நாடு சம்மிட் கருத்தரங்கிலே ஓபிஎஸ் குறித்து பெயர் கூட சொல்ல, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த நெறியாளர் வந்து ஓபிஎஸ் என்று கேட்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட நபர் என்று மிக தெளிவாக எண்டு கார்டு, ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இபிஎஸ் இருக்கும் வரை எண்டு கார்டு தான் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இதோ இபிஎஸ் ஓபிஎஸ் குறித்து பேசியது என்ன? அது மட்டுமல்ல, டிடிவி தினகரன் இருக்கிறார். அவரும் நீங்களும் நீயா நானா என்று சண்டை போட்டுக் கொள்ளும் அளவுக்கு ஒருவரை மாற்றி ஒருவர் வசை பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விட்டீர்களே, எப்படி பிரச்சாரம் செய்வீர்கள்? நேற்று திட்டியவரை இன்று நீங்கள் பாராட்டி பேச முடியுமா என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அதற்கு இபிஎஸ் சொன்ன பதில், ஓபிஎஸ்க்காக என்ன பதில் சொன்னாரோ அதை விட சிறப்பாக அதற்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்பதை தற்போது பார்ப்போம்.
ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் செயல்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து தேர்தலிலே யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம். கூட்டணியில் யார் நின்றாலும் அவர்கள் வெற்றி பெறுவதுதான் கூட்டணி தர்மம். அதைத்தான் அதிமுக இதுவரை கடைபிடித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் பல கட்சிகளும் அப்படித்தான் கடைபிடித்து வருகின்றது. அதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை. இன்னொன்று சொன்னீர்கள், ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்த காரணத்தினால் பொதுக்குழு நடைபெற்று பொதுக்குழு ஏகமனதாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டவர் தான். ஓபிஎஸ் ஒரு நபராகிவிட்டார். டிடிவி தினகரன் நாங்களும் பல மனமாச்சரியங்கள் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது கூட்டணி தர்மம் வந்துவிட்டது. கூட்டணி தர்மத்தை மீறி நாங்கள் செயல்பட மாட்டோம், ஒன்றாக செயல்படும். அவருக்காக நான் செல்வேன், எனக்காக அவர் செல்வார் என்ற வகையிலே இன்று ஒன்று கூடிவிட்டார்கள். யாருக்கு தெரியும், இன்று எதிரி போல் பாவிக்கப்படுகின்ற ஓபிஎஸ் நாளை அரசியலின் நண்பராக மாறலாம். எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். எனவே இதைவிட முக்கியமானது, இன்று விஜய் குறித்து இபிஎஸ் பேசியது பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம் என்னவென்றால், இபிஎஸ் தாவேகாவுடன் சேரப்போகிறாரா என்ற கேள்விக்கு மீண்டும் ஒரு துளிர் விட்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த இலையிலே விசில் அடிக்குமா என்ற ஒரு இலையும் விசிலும் சேருமா என்ற வகையிலே ஒரு துளிர்விடும் வகையிலே பேசியிருக்கிறார். அப்படி என்ன பேசினார் என்றால், கூட்டணிகள் எத்தனை கூட்டணிகளும் கூட்டணி விஜயுடன் கூட்டணி இல்லை, அறவே இல்லை என்று ஓபிஎஸ் சொல்லவில்லை. இன்றைய பேட்டியில் கூட தேர்தல் காலத்திலே தேர்தல் ஒட்டிதான் பல கூட்டணிகள் மாறும், சூழ்நிலை மாறும். அதே போன்று தற்பொழுது எத்தனை அணி போட்டியிடும், 3 அணியா 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா என்றெல்லாம் தற்போது சொல்ல முடியாது. கடைசியில் தான் தெரியும் என்றார். கடைசியில் தான் தெரியும் என்று சொல்லும் பொழுதே ஒரு கமா போடுகிறார். அதாவது என்ன வேண்டுமா நடக்கலாம் என்று. அப்படி என்றால் விஜயுடன் கூட்டணி சேரப்போகிறாரா? அஇஅதிமுக பாஜகவின் என்டிஏவிலே தாவேகா சேரப்போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இபிஎஸ் சொன்னது என்ன என்பதை கேட்டுவிட்டு பிறகு முழுமையாக இதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பது குறித்து பேசுவோம். தற்போது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் சேருவது குறித்து என்ன சொன்னார், விஜயை பற்றி என்ன சொன்னார் என்பது குறித்து அவரே பேசியதை தற்போது பார்ப்போம். ஒரு கட்சியில் இருந்தால் இருக்கத்தான் செய்யும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார். அதாவது ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுதுதான் அரசியல் கட்சியை துவக்கியிருக்கின்றார். அவர் முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க நம்புவது மக்களுடைய பலன், மக்களுடைய நம்பிக்கையை. அதேபோல் கட்சியிலும் நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது, எப்படி கட்சி வளர்க்க வேண்டும், எப்படி கட்சி தொண்டனை இந்த தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் அனுபவம் இருக்குது. என்னையோட முதிர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கின்றார். தேர்தலை முடிந்த பிறகுதான் அதற்கு உறுதி சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நாம் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள். தீர்ப்பு கொடுக்கின்ற இடத்தில் நான் அல்ல, தீர்ப்பை பெறுகின்ற இடத்தில் தான் நான் இருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதாவது எத்தனை முனை போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். இரண்டாவது, எத்தனை சதவீத வாக்கு என்று சொல்லீர்கள். அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் தெரியும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்னும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, பல தேர்தல்களை போட்டியிட்டு அவர்களுக்கு என்ன சதவீத வாக்கு பெற்றிருக்காங்க என்று நிலவரம் தெரியும். இப்பொழுதுதான் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள், முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவில் தான் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முதல்ல ஆசை இருந்திருக்கிறது, அஇஅதிமுகவும் தாவேகாவும் ஒன்று சேரும் என்ற ஒரு உணர்வு இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது இல்லை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எத்தனை முனை போட்டி என்பது முடிவாகும். இப்போது 4 முனை என்று கூறியிருக்கிறார்கள். திமுக ஒரு கூட்டு, திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் தாவேகா பிளஸ் நாம் தமிழர் என்று இருக்கிறது.
ஆனால் எத்தனை முனை போட்டி என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான். ஒருவேளை மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஆனால் தாவேகாவுடன் தற்போதைக்கு எதுவும் இல்லை என்பதை தான் மிக தெளிவாக கடந்த 3 தினங்களாகவே தாவேகாவை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக. அதைவிட மிக முக்கியமானது, எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீர்கள் என்ற கேள்வி வைத்த பிறகு அந்த கேள்விக்கான பதிலே இது மாதிரி 40 சீட்டுகள் பாஜக கொடுக்க போகிறார்களாமே என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிய பிறகு சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லுகின்ற விதத்திலே யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பதை மிக தெளிவாக சொல்லுவோம். தற்போதைக்கு உங்கள் யூகங்கள் தான் என்ற வகையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். ஆனால் இபிஎஸ் மிக தெளிவாக இன்று கூறியது ஓபிஎஸ்க்கு எண்ட் கார்டு என்று கூறியிருக்கிறார். மிக முக்கியமானது. இரண்டாவது, நாங்கள் ஊழல்வாதிகள் நீங்க தான் என்று செந்தில் பாலாஜியை சுட்டிக்காட்டி திமுகவின் மீதே அதிரடியாக ஊழல் குற்றச்சாட்டை மீண்டும் சுமத்தியிருக்கிறார். மூன்றாவது, விஜயுடன் கூட்டணி இப்போதைக்கு இல்லை, ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் யார் யார் கூட்டணி என்பதெல்லாம் தெளிவாகும் என்பதையும் சொல்லி ஒரு கேள்விக்குறியும் வைத்திருக்கிறார். எனவே அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறப்போகிறதா, என்ன ஆகப் போகிறது என்பதை தேர்தல் நெருங்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் தற்போதைக்கு இபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டினை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிறப்பு நேரங்களில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தோம். அதை கேட்டமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.